கல்வி நிறுவன மாணவர்கள் உருவாக்கிய இந்தியாவின் முதல் மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மின்சார பந்தய படகு அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் இந்தியா சார்பாக இங்கிலாந்து மற்றும் மொனாக்கோ நாடுகளில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் கடல்சார் கண்டுபிடிப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக முதன் முறையாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அடுத்த தலைமுறை மின்சார பந்தய படகை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. கோவை குமரகுரு வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் INS அக்ரானி செயல் அதிகாரி கேப்டன் பிரதீப் பிரேம்குமார் மற்றும் பெங்களூரு 6th எலிமெண்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிறுவனரும் இயக்குநருமான திரு கிரெய்க் மரியோ டி மெல்லோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தனர். குமரகுரு கல்வி நிறுவனங்களின் யாலி 1.0 திட்டம் முதல் இத்தகைய புதுமை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவின் முதல் மாணவர்கள் உருவாக்கிய மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை வடிவமைத்து வரலாறு படைத்துள்ள டீம் இன்கிராப்ட் இங்கிலாந்தில் ஜூன் 29 முதல் ஜூலை 10, 2026 வரை நடைபெற உள்ள ஐரோப்பிய சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளது. உலகின் முன்னணி பல்கலைக்கழக மாணவர் குழுக்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் தண்ணீருக்கு அடியில் மோட்டார் இல்லாத நீர்மூழ்கி கப்பலை மனித சக்தியால் இயக்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் சவாலான பாதையை வெற்றிகரமாக கடக்க வேண்டும். இந்தியாவில் இருந்து இந்த போட்டிக்கு தேர்வான ஒரே கல்வி நிறுவனம் குமரகுரு கல்வி நிறுவனம் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. Kumaraguru College of Technology is one of the leading engineering colleges in Tamil Nadu as well as in the entire country. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இன்னோவேஷன்றது ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் என்ன கற்றுக்க முடியும், எப்படி நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டே 1லேருந்து சிஸ்டமேட்டிக்காக சொல்லிக் கொடுக்கறதுல இந்த காலேஜுக்கு எதுவுமே இல்லை நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது யாலி அப்படின்றது மொனாக்கோவில் நடக்கிற யாலி இந்த யாக்ட் அப்படிம்பாங்க இந்த படகு போட்டியில் கடந்த 4 வருடமாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 5வது வருஷம் நம்ம போக போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எடிஷனுக்கும் இந்த 5th எடிஷனுக்கும் பார்க்கும்போது நம்ம 100% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் நிறைய டெக்னாலஜி சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ், மெட்டீரியல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ரீசக்தி. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு எனர்ஜி சஃபிஷியன்ட் ஒரு எலக்ட்ரிக் போட் பில்ட் பண்ணுறோம். சஸ்டைனபிளாக மெரைன் உலகத்தில் வந்துட்டு நம்ம எவ்வளோ சஸ்டைனபிளாக ஒரு போட்டை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதா எங்களோட கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து எங்கள் ஈவெண்ட்டும் பேஸ் ஆகிருக்கு. மெரைன் டைம் சஸ்டைனபிலிட்டி. ஸோ எங்கள் போட்டை வச்சு நாங்கள் மினிமமான எனர்ஜி மூலியமாக எவ்வளோ தூரம் எங்களால் ட்ராவல் பண்ண முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் போக முடியும் அப்படிங்கிறதா எங்களோட காம்படிஷனோட மெயின் கோல். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பவர் ட்ரெயினில் இருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ், மோட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்காகவே வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் வை we gonna participate in the event. We gonna prove who we are from the Indians. We gonna do it. Yes, thank you. ரொட்டேட்டிங் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். நார்மலாக போட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை விட இது வந்துட்டு 12% 13% வந்துட்டு எஃபிஷியண்டாக இருக்கும். அதை விட லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ். நாங்கள் மரத்துலேருந்து எடுக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து கார்பெட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ரீசைக்கிள் யூஸ் பண்ணது அந்த மாதிரி மட்டுமே யூஸ் பண்ணி we have made a sustainable boat. Yes, this is the concept.